துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றது, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கின்றது. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்றதொரு வகையில் புதன் பகவானுடைய இந்ததொரு வக்ர நிவர்த்தி துலாம் ராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகின்றோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வாங்க. அதற்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நம சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் நீங்கள் அந்த சிவபெருமான் நினைத்து இப்படி விஷயம் செய்யும் போது நீங்கள் மனசில் நினைச்ச ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரி வாங்க. புதன் வித்யாகாரகன் என்று அழைக்கப்படுகின்றாருங்க. இப்படிப்பட்ட புதன் சூரியனை சுற்றி வருகின்றாருங்க. சூரியனுக்கு சுமார் 1,60,00,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து சுற்றி வருகின்றார். இது தன்னைத்தானே 24 மணி நேரத்தில் சுற்றி வந்து 88 நாட்களில் சூரியனை சுற்றி வருகின்றாருங்க புதன் கல்வி, மாமன், அத்தை, மைத்துனர்களை பற்றி அறிந்து கொள்ள புதன் உதவி செய்வாருங்க. புதன் ஒரு அடி கிரகம் எனப்படுகின்றது. கல்வி, வித்தை, மாமன், அத்தை, மைத்துனர், நண்பர்கள், கணிதம், கபடம், கதைகள், சிற்பம், சித்திரம், நுண்கலைகள், நடிப்பு, சாஸ்திர ஞானம் ஆகியவற்றிற்கு காரணமாகின்றாருங்க. சுக கிரக வரிசையில் புதனும் சேரும். ஆனால் புதனோடு பாவ கிரகங்கள் சேர்ந்தால் பாவியாகிவிடுங்க. புதன் அடி கிரகம் எந்ததொரு கிரகத்தோடு சேர்கின்றதோ அந்ததொரு கிரகத்தினுடைய தன்மை என்பது பிரதிபலிக்குங்க. கேட்டை, ஆயில்யம், ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுடைய நாயகன் புதன்க. மிதுன ராசியை நோக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன் தாங்க. புதன் ஆட்சி பெற்று அல்லது உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்தால் புத ஆதித்ய யோகம் என்பது உண்டாகுங்க. இதனால் கல்வி மூலம் பெரியதொரு அந்தஸ்து என்பது ஏற்படுங்க. புதன் வித்யாகாரகன். கல்வி, வித்தை, தொழில் இவைகளின் மூலமாக சிறப்பை ஏற்படுத்துபவர். நாடகம் மற்றும் நடன அமைப்புகளுக்கு புதனுடைய வல்லமை என்பது காரணமாக அமைகின்றது. நகைச்சுவை தத்துவம், நகைச்சுவை ததும்பக்கூடிய ஒரு நயமான ஒரு பேச்சு, பளிச்சென்று உச்சரிப்பு, புத்தக வெளியீடு இவைகளுக்கு புதன் பலமே காரணமாக அமைகின்றதுங்க. புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வாக்கு ஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றால் சிறந்ததொரு பேச்சுத்தன்மை என்பது இருக்குங்க. வித்யாகாரகன் புதன் கணிதன், லாஜிக், வைத்தியம், ஜோதிடம் ஆகிய அனைத்திற்குமே நாயகனாக விளங்குகின்றார். நாடகம், நடனம், புத்தக பிரசுரம் ஆகியவற்றிற்கு புதனுடைய பலமே வேண்டுங்க. உடல்ல நரம்பு மண்டலம் என்பது இவருங்க. நரம்பு மண்டலத்தோட ஆதாரம் புதனாக விளங்குகின்றார். வடகிழக்கு புதனுக்குரிய திசை. புதன் ஜாதகத்தில் வலுப்பெற்று இருந்தால் ஜோதிட கலை என்பது கிடைக்குங்க. புதனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு லிங்கம் காசியில் உள்ளது. திருவெங்காடு புதனுக்குரிய தலம். விஷ்ணு இவருக்கு அதி தேவதைங்க. நாராயணன் பிரகிருதி தேவதை. மகரம் புதனுக்கு உகந்த ஒரு ரத்னம். உடல்ல நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்குமே திருவெங்காடு சென்று புதனை வழிபட நிவர்த்தி பெறலாம் என்பது ஐதீகங்க. இங்கே இவருக்கும் 17 தீபம் என்பது ஏற்றி 17 முறை பலம் வந்து புதன் பகவானை வழிபட்டால் திருமண தோஷம் என்பதும் புத்திர தோஷம் முதலியன என்பது நீங்கும் எனவும் கூறப்படுகின்றது. இவருக்கு பச்சை வஸ்திரம் அணிவித்து வெண்காந்தல் மலர் சூட்டி பாசிப்பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நெய்வேத்தியம் செய்ய வேண்டுங்க. இப்படிப்பட்ட புதன் பகவான் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால், அதாவது ராசி கட்டத்தில் 12 வீடுகளில் ஒவ்வொரு வீட்டில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் என்று பார்க்கும்போது புதன் 1ஆம் வீட்டில் இருக்க, அதாவது லக்னத்தில் இருந்தால் நல்லதொரு நல்ல புத்தியுடன் இருப்பார்கள். நல்லதொரு பேச்சு இருக்கும், பேச்சில் இனிமை இருக்கும், நல்லதொரு உலக விஷயங்களில் சிறந்ததொரு அறிவு என்பது இருக்கும், நல்லதொரு சுறுசுறுப்பாகவும் நல்லதொரு தோற்றப்பொலியுடன் இருப்பார்கள். லக்னத்தில் இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவியுடன் பிடிப்புடன் இருப்பார்கள். புதன் 2ஆம் வீட்டில் இருந்தால் பேச்சு நன்றாக இருக்குங்க. இவர்களுடைய பேச்சுக்கு மதிப்பு என்பது இருக்கும். தந்தையிடம் இவருக்கு மதிப்பு என்பது இருக்கும். குடும்பம் சிறந்து விளங்குங்க. செல்வ வளம் நன்றாக இருக்கும். புதன் 3ஆம் வீட்டில் இருந்தால் இளைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருப்பார்கள்.
அவர்களுடைய இரட்டை பிறப்பு உள்ளவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டுங்க. நல்லதொரு ஆயுள் இருக்கும். வியாபார நுட்பம் என்பது ஏற்படும். புதன் மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதிங்க. புதன் ஒரு இரட்டை கிரகம். இந்த ராசியில் பிறந்தவர்களை பற்றி பார்த்தீர்கள் ஆனால் இவர்கள் உள் ஒன்று வைத்து வெளி ஒன்று மாதிரி பேசக்கூடியவர்கள். இரட்டை வேஷம் மிகுதியாக இருக்குங்க. நீங்கள் இவர்களிடம் போயிட்டு எதனை கேட்டாலுமே உங்களிடம் ஒன்றுமே சொல்லிவிட்டு உங்களுடைய நண்பர்களிடம் உங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள். புதனுடைய இயல்பு என்பது இது. மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் காமத்தினுடைய மிகுதியான ஒரு ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். அதனால் இவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பது என்பது தாமதமாகின்றது. புதன் 4ஆம் வீட்டில் இருந்தால் நல்லதொரு கல்வி ஆற்றலை தருவாருங்க. தாய் வழி மாமன் வகையில் விருதுகள் என்பது கிடைக்கும். வாகன வகையில் நல்லதொரு வருமானம் என்பது வரும். ஒரு வாகனம் வாங்கினால் உடனே அடுத்ததொரு வாகனம் வாங்குவார்கள். புதன் 4ஆம் வீட்டில் இருந்தால் வீட்டை குடியிருப்பதால் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் என்பது புதனால் கிடைக்குங்க. ஒரு வீட்டை வாங்க ஏற்பாடு செய்தால் 2 வீடு வாங்குவார்கள். நல்லதொரு நண்பர்கள் கிடைப்பார்கள். புதன் 5ஆம் இடத்துல இருந்தால் நல்லதொரு கவிதை என்பது எழுதுவார்கள். நல்லதொரு வேடிக்கையாக பேசுவார்கள். அரசாங்கம் மூலமாக நல்லதொரு பதவிகள் வருங்க. பெரியவர்கள் மூலமாக நல்லதொரு பதவி மரியாதை என்பது கிடைக்கும். நல்ல தந்திர வேலைகள் இவர்களுக்கு தெரியுங்க. புதன் 6ஆம் வீட்டில் இருந்தால் மாமன் வழியில் இவர் மிக பிரபலமாக இருப்பார்கள். மாமனுடைய உதவி கிடைக்கும். 6ஆம் வீடு என்பது சத்துருஸ்தானம் என்று அழைக்கப்படுவதால் விரோதிகள் வராமல் இருக்க வைப்பாருங்க. ஆனால் சச்சரவு என்பது இருக்கும். பேச்சு சில நேரங்களில் கலவரத்தை உண்டாக்குவது போல இருக்குங்க. புதன் 7ஆம் வீட்டில் இருந்தால் நல்லதொரு அழகான மனைவி என்பது அமையும். அவர்கள் மூலமாக வருமானம் வரும். வியாபாரத்தில் நல்லதொரு நட்பு கிடைக்குங்க. கலைகளில் ஆர்வம் என்பது இருக்கும். நல்லதொரு ஆயுள் கிடைக்கும். மாமன் மகள் கூட மனைவியாக வர வாய்ப்பிருக்கின்றது. அல்லது திருமண விஷயங்களில் மாமனுடைய உதவி கொண்டு திருமணம் வருங்க. அதே போல் புதன் 8ஆம் வீட்டில் இருந்தால் கல்வியில் தடை என்பது ஏற்படும். மாமன் இருக்க மாட்டார்கள். அப்படியே மாமன் இருந்தாலும் அவர் மூலமாக எந்ததொரு பயனுமே இருக்காதுங்க. புதன் நல்லதொரு முறையில் இருந்தால் உயிர் மூலம் சொத்து வருங்க. புதன் 9ஆம் இடத்துல இருந்தால் செல்வம் என்பது நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் என்பது இருக்கும். நன்றாக கவர்ந்திழுக்கக்கூடிய பேச்சு இருக்கும். நன்றாக உயர்கல்வி படித்திருப்பவர்களாக விளங்குவார்கள். உயர்கல்வியில் சிறந்து ஒரு விளக்க உதவி செய்பவர்களாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதன் 10ஆம் வீட்டில் இருந்தால் அரசாங்க வேலையில் இருப்பார்கள். சொத்துக்கள் என்பது சேரும். ஏஜென்சி தொழில் லாபம் தருங்க. ஆடம்பர பொருட்கள் வீடு தேடி வருங்க. தொழில்கள் நிறைய செய்வார்கள். மாமன் மூலமாக தொழில் அமையும். அறிவுக்கு முக்கியம் கொடுத்து செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. புதன் 11ஆவது வீட்டில் இருந்தால் பெரும் பணக்காரராக இருப்பார்கள். பெண்கள் மூலமாக வசதி வாய்ப்பு என்பது வரும். மூத்த சகோதரர்கள் மூலமாக வருமானம் வருங்க. நல்லது புத்திசாலி உள்ள நண்பர்கள் கிடைப்பார்கள். புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருந்தால் படிப்பறிவு இல்லாமல் போகும். வாழ்க்கையில் கஷ்டப்படுவார்கள். தோல்வி வியாதி உள்ள பெண்ணிடம் தொடர்பு இருக்குங்க. பெண்கள் மூலமாக விரயம் ஏற்படுங்க. நல்லதொரு துப்பறியும் திறன் இருக்கும். வேலை சொன்ன பலன்கள் பொதுவானவையாக இருக்குதுங்க. புதன் நல்லதொரு முறையில் இருக்கும்போது இந்ததொரு பலன்கள் என்பது நடைபெறலாங்க. புதன் கேட்டால் இதற்கு நேர்மாறான பலன்களும் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது அதிகம் உண்டு என்பதை கிரக நிலைகள் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மீன ராசியில நீச்சம் பெற்று அங்கு வக்ர நிவர்த்தியும் பெறுகின்றாருங்க. இதன் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாமே ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 6ஆம் இடத்துல ராகுவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறாங்க. துலாம் ராசிக்கு இந்த ஒரு அமைப்பு என்பது யோகம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய பார்வையும் ராசியில விழுதுங்க. லாப ராசிக்கும் குருவினுடைய பார்வை கிடைப்பதால அந்த இடம் வலுப்பெற்று பணப்புழக்கம் மற்றும் தொழில்களும் இவற்றால் முன்னேற்றம் என்பது வைத்திருக்கக்கூடிய உதவுதுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புதன் வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவுவதால் ஆற்றலோடு செயல்பட முடியுங்க. எனவே துன்பங்கள் வந்தாலும் அது விரைவில் உடைக்கப்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. வீண் செலவுகள் குறையும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் என்பது ஏற்பட இருக்கின்றது. கணவன் மனைவி ஒற்றுமை என்பது நன்றாக இருக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருக்கின்றது. திருமணமான பெண்மணிகளுக்கு சந்தானம் பாக்கியம் கிடைக்க இருக்கின்றதுங்க. சாதகமான கிரக நிலைகள் உள்ளதால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிறைந்ததொரு தருணமாக இந்த ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. துலாம் ராசி நேயர்கள் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது செவ்வாய் சனி இணைந்து இருப்பதால் சகோதர உறவுகள் அவ்வப்போது கசப்பு உணர்வை தரலாங்க. சரியான ஒரு கோணத்தில் அணுகாவிட்டால்
சில விரிசல்களையும் உரசல்களையும் ஏற்படுத்தலாங்க. பூமியில் இருப்பது வாங்குவது போன்றவற்றை வாங்குவது சங்கடம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றதுங்க. அதனால் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. இந்த விற்பனை வாங்குவது விஷயத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் அதிக அலைச்சல் அவ்வப்போது இருக்குங்க. உங்களுக்கு மன சோர்வை என்பது தரலாங்க. துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பெண்களால் சிலருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது என்பதால் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லதுங்க. இந்த பூமி வாங்குவது விற்பது சம்பந்தமான விஷயங்களில் அதிக எச்சரிக்கை என்பது அவசியங்க. துலாம் ராசி நேர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படக்கூடிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, மகாலட்சுமியை வழிபட மகத்தான நம்பிக்கை என்பது பிறக்கும், நல்வாழ்வு கிடைக்கும். செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நமசிவாயம் அப்படிங்கிற 5 எழுத்து அந்த இடத்த மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் அந்த சிவபெருமானை எப்படி விஷயம் செய்யும் போது நீங்கள் மனசில் நினச்ச அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். நன்றி, வணக்கம்.